வணக்கங்க. நான் நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு மசாலா வறுக்கிறேன். கறி குழம்புக்கு வறுக்கிற மாதிரி தான் வறுக்கிறேன். இங்கே இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் அதை போட்டு நல்லா நுணுக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிருங்க. நல்லா அரைச்சிட்டு அதில் எல்லாத்துக்கும் கறி குழம்பு மட்டன் மசாலா போடுவேன். இதுக்கு சிக்கன் மசாலா போடுவேன். சிக்கனுங்கிறனால சிக்கன் மசாலா ஒரு 2 குழிக்கரண்டி போடுங்க. போட்டு மஞ்சள் பொடி போடுங்க. எல்லா குழம்பு மாதிரியே தான் இதுவும். எல்லாம் சளி பிடிச்சி கிடக்கிறதுனால நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த எல்லா மசாலையும் அரைச்சி குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் 2 குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த கறியை நல்லா 2-3 தடவை கழுகிருங்க. கழுகிட்டு இப்போ வச்சுக்கோங்க. இங்கே எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயத்தை போடுங்க. கருவேப்பிலையை போடுங்க. வதக்குங்க. வதக்கிட்டு அரைச்ச மசாலையை ஊற்றுங்க. எல்லா கறி குழம்பு வைக்கிற மாதிரியே தான். இதில் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். அதில் கறி மசாலா போட்டிருக்கேன். அவ்வளோதான். போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு சிக்கனை நல்லா கழுகி அதில் போடுங்க. போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு 2 தக்காளியும் புழிஞ்சு விடுங்க. கறி போடுங்க. இது சளி பிடிச்சா நல்லா வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. சளிக்கு நல்லா கேட்கும் நாட்டுக்கோழி குழம்பு. ஒரு 2 தக்காளி போடுங்க. அது கைமேலும் சொல்லுவாங்க. அதனால தான் கையிலே புழிஞ்சு விட்டுதேன். நீங்கள் கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. போட்டாலும் எல்லா கறி குழம்பும் நான் தண்ணியாக தான் வைக்கிறேன். ஆனால் நீங்கள் கெட்டியாக வைக்கிறேன்னா வச்சுக்கோங்க. நல்லா தான் இருக்கும். சிக்கன் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சேன். தண்ணி ரொம்ப கலக்க வேண்டாம். உங்களுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றி கெட்டியாக வைக்கிறோம் வச்சுக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சுருங்க. நான் 2 விசில் விட்டேன். இந்த பார்த்திங்களா எப்படி இருக்கு பாருங்க. கலர்ஃபுல்லாக இருக்குதா? சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்க. தகன்னு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும்.